ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் ரூஃபிங். ஸோ இந்த வீடியோவில் நாம் இப்போ எப்படி துவாரம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு துவாரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வுட் பேஸில் ஒயிட் கலரில் போட்டுட்ருந்தாங்க. இப்போ அதே இன்னும் கொஞ்சம் எலகெண்ட்டாக உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸு அண்ட் 2-3 கலர் வேரியன்ஸில் வருது. ஒயிட் அண்ட் கோல்டு மிக்சரில் நிறைய டிசைன் பேட்டர்னில் வருது. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தட் அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்டடாக வரும். ரைஸ் ரூஃபிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ ரீசெண்டாக பிளாஸ்டிக் துவாரம். ஸோ இது 2 அடி நீளத்தில் கிடைக்குது. டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த 2 அடி நீளம்னு சொன்னது ஒவ்வொரு துவாரம் பிளாஸ்டிக் பீசஸுமே 2 அடி பீஸாக வருது. ஸோ ஒவ்வொரு பீஸுக்கும் இடையில் ஒரு இன்டர்லாக் பட்டன், லாக் பட்டன் 2-3 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துவாரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் பர்லினில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பைப்பை நாங்கள் வெர்டிக்கலாக மேலே வச்சுருப்போம். இது எதுக்குன்னா அந்த பர்லின் 2க்கு 1.5 நீங்கள் ஓடு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சுருக்கிற அந்த 1க்கு 1 பைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அது மேலே அந்த துவாரம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆள் பிடிச்சிட்டு ஒரு ஆள் ப்ளேஸ் பண்ண ரொம்ப ஈஸி. அது இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் துவாரம் உண்மையிலே ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு, லுக் வைஸும் நல்லாயிருக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரூஃப் டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரண்ட் லுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கார் பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கல்யாண மகள் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஒரு வேறு ஹவுஸ் பண்ணுறீங்க, எதுனாலுமே நீங்கள் இந்த துவாரம் அப்படின்றத நீங்கள் போடலாம். இது ஒரு அழகுக்காக தான். ஸோ இது நீங்கள் உங்களோட எனி ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே கிளேட்டல் ரூஃபிங் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ரூஃபிங் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் இந்த துவாரம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு எலகெண்ட் லுக் கிடைக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பீஸ் ஃபிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபைனலில் உங்களுக்கு இது ஃபினிஷிங்கோட ஒரு வியூவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பக்கம் ஓடு அடுக்கியிருக்கோம். ஸோ அதில் இந்த துவாரம் எப்படி ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ஓடு கலர் ரெட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே துவாரம் ஒயிட் அண்ட் கோல்டில் உங்களுக்கு அந்த தாமரைப்பூ டிசைன் போட்டு நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஃபிட்டிங் அந்த போல்ட்ஸ் நட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த துவாரம் மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் கிளேட்டல் ரூஃபிங் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால், இல்லை கேல்வேலியம் ஷீட்லேயே நீங்கள் கிளேட்டல் ப்ரொஃபைல் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த துவாரம் நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையிலே ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அ வீடியோ. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.